2014 2 நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச், அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை செட் அசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும்? தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லி இருக்கின்றார்கள். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் 2014 முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவில்ல மட்டும்தான் நாம தீபத்தை ஏத்தணும், மேல போக வேண்டிய அவசியம் இல்ல. அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல மிக முக்கியமா இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கல. அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் ரகுபதி அவங்க கோட் பண்றது 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர். இது இரண்டும் என்ன சொல்றாங்கன்னா, அதுல பெட்டிஷனர் என்ன கேட்கிறாங்கன்னா, தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்றார். மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 OS தீர்ப்பை இருக்கு. நான் இந்த இஷ்யூவை திரும்ப ரீஓபன் பண்ணல. ஆனா இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்கிறாங்க, தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில இல்ல. 2014 தீர்ப்பு 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. ஆனா தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. தர்காவில் இருந்து 50 மீட்டர் தூரத்துல கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாராம்சம். அதனால இதை ட்ரையல் ஜட்ஜ் 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறா பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்றாங்க. அதே தவறு அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இதோடு நிக்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்றார். என்ன பொய்யை சொல்றாருன்னா, 1996 ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு, 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு, 17 சாதகமா வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்ப நீதியரசர் சொல்றாங்க, 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துங்கன்னு சொன்னேன், 95 ஏத்துங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க 96 கேக்குறீங்க, எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த ஆண்டு நீங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏத்துங்க. அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அது ப்ரொசீஜரும் கொடுக்கறாங்க. தர்கால இருந்து 15 மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு. சோ 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பம் இல்லை, 2014 குழப்பம் இல்லை, 2017 குழப்பம் இல்லை. இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க.